Hi friends, இன்னைக்கு என்னோட ஒரு அழகான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும், இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்க பிரியா. இந்த vlog பாத்தீங்கன்னா 2 days எடுத்தது. ஸோ 2 நாளும் என்னோட சிம்பிளான ரொட்டீன் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு சூப்பரான ரெசிபியும் சேர்த்துருக்கேன். அதாவது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த ஒரு ரெசிபி ரொம்ப நல்லா ரிசல்ட் கொடுக்கும். சீரகம், சோம்பு, மிளகு, அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அருமையான ரெசிபி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதையும் இந்த vlogல நீங்கள் பார்க்கலாம். அந்த ரெசிபி டீட்டெயிலாக வேணும்னா சொல்லுங்கள். நம்மளோட குக்கிங் சேனலில் அது பற்றின ஃபுல் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்படியே என்னோட ரொட்டீன் vlog-ஐ பார்த்துக்கிட்டே இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்னைக்கான டாபிக் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒவ்வொரு நாளையும் எப்படி நம்ம ப்ரொடக்டிவாக வச்சுக்கிறது, சோம்பேறித்தனம் இல்லாமல் எந்த வேலையும் தள்ளி போடாமல் நம்ம நினச்ச வேலைகளை நினச்ச நேரத்தில் பண்ணுறதுக்கு நம்மளை எப்படி நாம் மோட்டிவேட் பண்ணிக்கிறது. ஏன்னா இப்போது நமக்கு இருக்க ஒரு மேஜரான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் செய்கிறதுக்கு நிறைய வேலைகள் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு மோட்டிவேஷன் இல்லாமலே எல்லா நாளையும் கடந்து போய்கிட்டே இருப்போம். ஏன் நம்ம லைஃப்பில் மோட்டிவேஷனே இருக்க மாட்டேது, எந்த இடத்துல லேக் ஆகிறோம், ஏன் நம்மளோட வேலைகளை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கோம், நமக்கு செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருந்தாலும் அதில் செய்யறதுக்கு ஏன் விருப்பம் வர மாட்டேது, ஆர்வம் வர மாட்டேதுன்னு நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி நம்மளோட ஒவ்வொரு நாளையும் பிரிஸ்காக வச்சுக்கிறதுக்கு, ப்ரொடக்டிவாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் ஒன் பை ஒன்னாக இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்மளோட லைஃப் ஏன் மோட்டிவேஷனே இல்லாமல் போயிட்டுருக்கு, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. சில பேருக்கு ஏதாவது பர்சனல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதை பற்றியே திங்க் பண்ணிக்கிட்டு மற்ற எந்த விஷயங்களும், அவங்களோட ப்ரொஃபஷனல் ஒர்க்காக இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளாக இருக்கட்டும், அதை பண்ணுறதுக்கு கூட விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு நிறைய வேலைகள் இருந்தாலும் ஏனோ அதை செய்யறதுக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு மாதிரி தன்னைத்தானே சோம்பேறித்தனமாக்கிப்பாங்க. இந்த சோம்பேறித்தனத்தினால தான் நம்மளோட லைஃப் வந்து மோட்டிவேஷன் இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்ற ரீசன் கூட சில நேரங்களில் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். சில பேருக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள பிரச்சனைகளாக இருக்கலாம். இதெல்லாமும் கூட நம்மளோட டே டு டே லைஃப்பை கொஞ்சம் கொஞ்சமாக அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதனாலேயே நம்மளோட டெய்லி பண்ணக்கூடிய சின்ன சின்ன வேலைகளில் கூட நமக்கு ஆர்வம் குறைய ஆரம்பிக்கும். அதுவே நம்மளோட லைஃப்பில் மோட்டிவேஷன் இல்லாமல் போகிறதுக்கான காரணமாகவும் அமைஞ்சிடும். ஸோ அதனால் உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் ஏன் எந்த விஷயங்களை பண்ணுறதுலையும் இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குது, ஏன் மோட்டிவேஷனே வரமாட்டேது, அதுக்கான காரணம் என்ன, அதுக்கான ரூட் காஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களோட வேலைகள் பண்ணுறதுல கொஞ்சம் ஆர்வமாக ஆரம்பிச்சிருவீங்க. செகண்ட் டிப், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நாள் டைம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. அப்படி அனலைஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட லைஃப்பை இன்னுமே நீங்கள் ப்ரொடக்டிவாக வச்சுக்க முடியும். லைஃப்பில் நிறைய போர் அடிக்கிற மாதிரியான டைமோ இல்லை சோம்பேறித்தனமான ஒரு ஃபீலோ வந்து வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களோட டைமை அனலைஸ் பண்ணுற இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் எழுந்ததுலேருந்து நைட் தூங்க போகிற வரைக்கும் அந்த இடைப்பட்ட நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ நேரம் உங்கள் கையில் கிடைக்கிது, அப்படி நீங்கள் கிடைக்கக்கூடிய டைமில் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அந்த டைமில் நீங்கள் எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சில பேர் வந்து ப்ரொடக்டிவாக இருக்குதுன்னா எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது தான் ப்ரொடக்டிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க. அப்படி கிடையாது. நமக்கு ஒவ்வொரு நாள் கிடைக்கக்கூடிய டைம்லையும் நம்ம எந்த அளவுக்கு நாம் நினைக்கிற வேலைகளை சரியான நேரத்தில் செஞ்சு முடிக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் நம்மளை கொஞ்சம் செல்ஃப் கேர் பண்ணிக்கிறோமா, நமக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா, நம்ம லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஸ்கில்ஸ் ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிறோமா, ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறோமா, இப்படி இத்தனை விஷயங்களும் சேர்ந்தது தான் ஒரு ப்ரொடக்டிவான டேவாக இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்களையும் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்படி உங்களோட நாள் வந்து இந்த அளவுக்கு ப்ரொடக்டிவாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஏன் நம்மளுக்கு கிடைச்ச இவ்வளோ டைமை நம்ம ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றோம், அப்படி நம்ம ப்ரொடக்டிவாக வச்சுக்கணுன்னா இனிமேல் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம்,
எந்த மாதிரியான ரொட்டீன் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்லாம் கொஞ்சம் மாற்றி பாருங்கள். அப்படி பண்ணும்பொழுது உங்களோட அந்த கிடைக்கக்கூடிய டைமை சரியான வகையில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு லிஸ்ட்டு வந்து நீங்களே க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதில் நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை எந்தெந்த டைமில் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அது மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைலை புதுசாக மாற்றி கொண்டு போகும்பொழுது உங்களோட டைமை சரியான வகையில் ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி யூஸ் பண்ணும்பொழுது உங்களோட நாள் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும். தேர்ட் டிப், உங்களுக்கு தேவையான பேசிக் நீடை கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படின்றது ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். அதை செக் பண்ணுறது மூலமாக உங்களோட நாள் ரொம்ப லேசியாக இல்லாமல், அதாவது எந்த வேலையை செய்கிறதுக்கும் ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமல் பிரிஸ்காக செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பேசிக்கான நீட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, ஒவ்வொரு நாள் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஸ்லீப்பிங் ஷெடியூல் வந்து கரெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்களா, அதாவது ஒரு 8 hours மினிமம் 8 hours தூங்கினா அடுத்த நாள் வந்து நம்ம நல்லா ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையான தூக்கம் உங்களுக்கு கிடைக்குதா, உங்களோட சாப்பாடு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக எடுத்துக்கிறீங்களா அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 2 மெயினான விஷயங்களையும் நம்ம தவற விட்டுறோம், அதில் கவனம் செலுத்தாமல் இருக்கோம் அப்படின்னா மற்ற எல்லா வேலைகளுமே பாதிப்பாகும். அது நமக்கு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் தான் தெரியவே ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பேசிக்கான இந்த 2 விஷயத்துலையும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட டே டு டே வேலைகளை நீங்கள் ஆக்டிவாக பண்ணுறதுக்கு, உங்களோட நாளை வந்து நீங்கள் ரொம்ப சோம்பேறித்தனமாக ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஃபோர்த் டிப், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை நீங்கள் எவ்வளோ ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கீங்க அப்படின்றதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அப்படி கவனம் செலுத்துறது மூலமாக நம்மளோட ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி புத்துணர்ச்சியோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, வீட்டில் தான் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை எவ்வளோ ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஒரு ஒர்க்கிங் பர்சனாக இருக்கீங்கன்னா உங்களோட ஒர்க் பிளேஸை எவ்வளோ ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கீங்க அப்படின்றத பாருங்கள். ஏன்னா ஒரு மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் மெஸ்ஸியாக இருக்குது, பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கஜமுஜான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்மளோட மைண்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாகவே எந்த வேலையை செய்கிறதுக்கும் தோணவே தோணாது. ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்த கொஞ்சம் சரி பண்ணி கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி உங்களோட வேலைகளை நீங்கள் பிரிஸ்காக பண்ணுறதுக்கு, ஒரு ஆர்வத்தோடு பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் ஹெல்ப் பண்ணும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை உங்களோட டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களோட டே ரொம்ப ப்ரொடக்டிவாக, சோம்பேறித்தனம் இல்லாமல் நீங்கள் நினச்ச வேலைகளை நினச்ச நேரத்தில் பண்ணுறதுக்கு, வேலைகளை அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாமல் இருக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.